இருக்கிற டென்ஷன் பத்தாதுன்னு இதுங்க வேறு வாக்கிங் போகிறப்ப இதுங்க மூஞ்சியை வேறு பார்த்துட்டேன், சரியாக பயந்துட்டேன். நைட்டு 10 மணிக்கு பால் வாங்க ஊருக்கு போகிறோன்னு சொல்லி எல்லாமே காலி பண்ணியாச்சா. திடீர்னு ஃப்ளைட் கேன்சல் ஆனதில் வீட்டில் பால் ரொம்ப எசென்ஷியல்ஸ் கூட எதுவும் இல்லை. ஓகே, சண்டே எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு ஜாப்கா இருக்கும், அங்கே போய் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு 10 மணிக்கு கிளம்பிட்டோம். கன்ஃபார்மாக அங்கே இருக்குமா அப்படின்னு தெரியாது, இருக்குன்ற நம்பிக்கையில் போயிட்டுருக்கோம். ஸோ நைட்டு வந்து சரியான குளிர். பேக் பண்ணி வச்ச வின்டர் கிளாத்ஸு, அந்த பெரிய ஸ்ட்ரோலர் எல்லாம் எடுத்துகிட்டு வெளியே வந்து பார்த்தா இந்த ஜாப்காவில் க்ளோஸ்டு. 9 மணி தான் லாஸ்ட்டு அப்படின்னு இருந்துச்சு. ஐயையோ போச்சே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே கூகுள் மேப்பில் வந்து தேடினோம், எதுனா கிடைக்குதா, அதாவது பக்கத்தில் ஜாப்கா எதுனா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லை. சரி எப்படியாவது நான் தூங்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணோம், தூங்கவே இல்லை. அப்புறம் வீட்டுக்கு வந்தும் சரியான ஆட்டம் விளையாண்டுட்டே இருந்தான். அதுக்கப்புறம் இவன் இனிமேல் தூங்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஞ்ச நேரம் தண்ணி கொடுத்து ஏதாவது சமாதானம் பண்ணலாம். அதே டைமில் வந்துட்டு எத்திஹாட்ஸ் கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணிகிட்டே இருந்தோம். ஒரு 45 மினிட்ஸ்க்கு மோர் தென் 45 மினிட்ஸ் வரைக்கும் ரிங் போயிட்டே இருந்துச்சு. இந்த கேப்பில் சரியாக பசிக்க ஆரம்பிச்சிருச்சா. ஆர்டர் பண்ணால் வர்றதுக்கு இன்னும் 1 மணி நேரம் ஆகும். அதுவும் பீட்சா இல்லை பர்கர் இல்லை கெபாப் ஏதாவது கிடைக்கும். சூடாக சோறு வச்சு சாப்பிட்லான்னு சொல்லி சோறு, ரசம், முட்டை பொரியல் வச்சு சாப்பிட்டாச்சு.